ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி. தொகுதி மறுவரையறை மசோதா என்ற பெயரில் இந்திய தேர்தல் வரைபடத்தையே மாற்ற பாஜக முயற்சிக்கிறது. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. திமுகவினருக்கு இதுதான் கடைசி தேர்தல். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. மாநிலங்களவை துணைத் தலைவராக ஹரிவன்ஷ் நாராயணன் சிங் தேர்வு. ஹரிவன்ஷ் நாராயணன் சிங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாழ்த்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போராட்டம் நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. மத்திய அரசுடன் இணைந்தவர்களுக்கு மக்கள் உணர்வு புரியாது என மா. சுப்பிரமணியன் பேட்டி. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவினருக்கும் இடையேதான் போட்டி. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை தோல்வியடைந்து விட்டது. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேற்றுவதற்கு 2 பங்கான 326 வாக்குகள் தேவை என்ற நிலையில் 278 பேர் மட்டுமோ ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்து விட்டது. தொகுதி மறுவரையறை மசோதாவுடன் கொண்டுவரப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவும் தோல்வியடைந்து விட்டது. தொகுதி மறுவரையறை மசோதா என்ற பெயரில் இந்திய தேர்தல் வரைபடத்தையே மாற்ற பாஜக முயற்சிக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்க மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக தற்போது நாடாளுமன்றத்தில் உள்ள 543 தொகுதிகளின் எண்ணிக்கையை 850 உயர்த்துவதற்கான தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்ற மக்களவை நேற்று 16ஆம் தேதி கூடியது. அதன்படி தொகுதி மறுவரையறை தொடர்பான 3 மசோதாக்கள் நேற்று விவாதிக்கப்பட்டு வாக்கு எடுப்பு நடத்தி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2வது நாளான இன்றும் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றது. இந்நிலையில் இன்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மசோதா குறித்து பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வித்தைக்காரர் மேஜிக் காட்டுவது போல 3 மசோதாக்களை ஒன்றின் மீது ஒன்றாக மறைத்து கொண்டு வந்துள்ளார். மசோதா நிறைவேறாதது என தெரிந்தும் மீதியில் இதனை கொண்டு வந்துள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதா மூலம் இந்தியாவின் தேர்தல் வரைபடத்தை மாற்ற மத்திய அரசு முயற்சி செய்கிறது என்றும் இது வெட்கக்கேடானது. இதனை மகளிர் மசோதா என திசை திருப்புவதா? தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேற அனுமதிக்க மாட்டோம் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். மேலும் ஓபிசி மற்றும் பட்டியல் இனத்தவரை இந்துக்கள் என்கிறீர்கள், ஆனால் அவர்களுக்கு உரிமை தர மறுக்கிறீர்கள். இந்திய சமூகம் ஓபிசிகளையும் தலித் மக்களையும் எப்படி நடத்தியது என அனைவருக்கும் தெரியும் என்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் மக்களவையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 2023ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இது மகளிர் மசோதா கிடையாது. இது காஷ்மீர், அசாமை போல தேசிய அரசியல் வரைபடத்தை மாற்ற மத்திய அரசு முயற்சி செய்கிறது எனவும் தொகுதி மறுவரையறை மசோதா தேச விரோதமானது. இதுபோன்ற மசோதாக்களால் தேசம் தாக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறையால் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என்றும் திமுகவினருக்கு இதுதான் கடைசி தேர்தல் என்றும் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா அமோகமாக விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்றும் அதிமுக ஆட்சி அமைந்த 90 நாட்களில் கஞ்சா அறவே ஒழிக்கப்படும் என்றும் அதிமுக மக்களுக்கான கட்சி, திமுக குடும்பத்திற்கான கட்சி, சட்ட ஒழுங்கை அதிமுக நிலைநாட்டும், பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்,
தொகுதி மறுவரையறை குறித்து திமுக தவறான கருத்தை பரப்புகிறது. தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது. தமிழக நாடாளுமன்ற தொகுதிகள் 59ஆக உயரும். தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு வராது என பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் கூறியுள்ளனர் என்றும், மு.க.ஸ்டாலின் அணிந்த கருப்பு சட்டைக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது எனவும், மு.க.ஸ்டாலின் நலமோடு இருக்க வேண்டும். அதிமுக ஆட்சி அமைந்ததை அவர் பார்க்க வேண்டும். ஜெயலலிதா மறைந்த பிறகு சேலம் மாவட்டத்தில் 11இல் 10 தொகுதிகளை வென்றோம் எனவும் தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு டெல்லியை ஏன் திமுக இழுக்கிறது என்ற கேள்வி எழுப்பிய அவர், இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் இல்லை எனவும், திமுகவினருக்கும் இதுதான் கடைசி தேர்தல் எனவும், பெரும்பாலான இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும், நாம் வெல்லாவிட்டால் தமிழ்நாடு சர்வதிகாரமாக மாறும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஹரிவன்ஷ் நாராயணன் சிங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது ஹரிவன்ஷ் நாராயணன் தொடர்ச்சியாக 3வது முறையாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது அவர் மீது சபை வைத்துள்ள நம்பிக்கைகளையும் அனைவரையும் ஒன்றிணைத்து செல்வதற்கான முயற்சிகளையும் பிரதிபலிக்கிறது என்றும், இது அவரது அனுபவத்திற்கு கிடைக்கும் மரியாதையாகும் என்றும், அவரது பதவி காலத்தில் சபையின் அதிகாரம் வலுப்பெற்றதையும் நாங்கள் கண்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் ஹரிவன்ஷின் தலைமையில் இந்த அவையின் செயல்பாடு மேலும் வலுப்பெற்று மிகுந்த செயல்திறன் மிக்கதாக மாறியிருப்பதை நாம் அனைவரும் கண்டுள்ளோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார். அப்போது துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள ஹரிவன்ஷ் எதிர்க்கட்சியை அரவணைத்து அவையில் விவாதம் நடத்துவதற்கு அவர்களுக்கு போதுமான நேரத்தை ஒதுக்குவார் என்று நம்புவதாக கார்கே குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் போராட்டம் நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும், மத்திய அரசுடன் இணைந்தவர்களுக்கு மக்கள் உணர்வு புரியாது என்றும் சைதாப்பேட்டையில் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மாநிலம் முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் மா. சுப்பிரமணியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்திற்கு நடுவே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் எல்லோருடைய கவனமும் வாக்கு சேகரிக்கும் பணியில் இருக்கின்ற போது தமிழ்நாட்டின் உரிமைகள், குறிப்பாக தென்னிந்தியாவின் உரிமைகள் பறிபோய்விடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றைக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் என்று தெரிவித்தார். இந்த போராட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னெடுத்த போராட்டம் நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசுடன் இணைந்தவர்களுக்கு மக்கள் உணர்வு புரியாது என்றும் திமுக வேட்பாளர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவையில் நாளை நடைபெறும் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேச உள்ளார் என்றும், 19ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் கிருத்திகா சிவக்குமாரை ஆதரித்து சிவகிரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்றும் கூறினார். மேலும் சிவகிரியில் ரோடு ஷோ செல்ல உள்ளார் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மேலும் மக்களவையில் பெண்களின் 33% இடஒதுக்கீடு குறித்து மறுவரையறை திட்டத்தை மத்திய அரசு தாக்கல் செய்தது. அதே நேரத்தில் ஆண்களுக்கான இடஒதுக்கீடு குறைந்து விடாது, ஒவ்வொரு மாநிலத்திலும் 50% கொடுப்பதின் மூலம் மக்களவையில் 850 இடங்கள் கொண்டுவரப்படும் என்றும், இதற்கு தமிழக முதலமைச்சர் எதிர்ப்பு போராட்டம் செய்கிறார். கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் மக்களுக்கான திட்டங்களை அவர் செய்யவில்லை என்றும், இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. வளர்ந்து வரக்கூடிய மாநிலத்திற்கும் பெண்களுக்கும் இடம் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும், மத்திய அரசோடு மோதல் போக்கு இல்லாமல் மக்களுக்கான திட்டங்களை பெற்றுத் தருவதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தவறிவிட்டார்.
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதுதான் அவரது குறிக்கோள் என்றும், இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறையினால் தொகுதி குறைந்துவிடும், அரசியல் உரிமை இழந்துவிடும் என திமுக கூறிய பொய்யை பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கிழித்தெறிந்து விட்டனர் என்று சென்னை தியாகராய நகரில் பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தமிழகத்தில் உள்ள லோக்சபா தொகுதி எண்ணிக்கை 59ஆக உயரும் என்றும், தற்போதுள்ள தொகுதிகள் எண்ணிக்கை குறையாது என்றும் தெரிவித்துள்ளார் என்று கூறினார். இதனால் தொகுதி குறைந்துவிடும், அரசியல் உரிமை இழந்துவிடும் என திமுக பொய்யாக கூறியது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது எனவும், திமுகவினர் கூறிய பொய்யை தவிடுபொடியாக்கி அக்கட்சியின் முத்திரையை பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கிழித்தெறித்து விட்டனர் என்று செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். மேலும் ஊழல், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவறிய திமுக தொகுதி மறுவரையறையே வேண்டாம் என்று சொல்வதன் வாயிலாக திமுக பெண்களுக்கு எதிரான கட்சி என்பது தெளிவாகி உள்ளது என்றும், தென்னிந்தியாவில் உள்ள தொகுதிகள் எண்ணிக்கை 129 இருந்து 195ஆக உயரும் என்றும் பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். 50,000 இளைஞர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என்று நாம் இந்தியர் கட்சியின் 2வது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக தூத்துக்குடியில் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நாம் இந்தியர் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜா பத்திரிகையாளர்களை சந்திப்பில் தன்னுடைய கட்சியின் 2வது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவிலும் தமிழகத்திலும் தற்போது மன்னராட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவும், தமிழகத்தில் மக்களாட்சி மலர வேண்டும் என்பதே எங்களுடைய தேர்தல் அறிக்கையின் நோக்கம் எனவும், நாம் இந்தியர் கட்சி தமிழகத்தில் 50 இடங்களில் போட்டியிடுகிறது எனவும், நாங்கள் சில இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றும், எங்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்றும் கூறினார். நடிகர்களுக்கு கூட்டம் கூடுவது இயல்புதான் எனவும், முன்னதாக கமல்ஹாசன் வரும்போது இதேபோன்று கூட்டம் கூடியது, ஆனால் அது வாக்கு வங்கியாக மாறவில்லை. இதேபோன்றுதான் அனைத்து நடிகர்களின் நிலைமையும் என்றும் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். மேலும் நாம் இந்தியர் கட்சியின் அறிக்கை மக்களை சார்ந்தே அமைந்துள்ளது எனவும், மாவட்டம் தோறும் 50,000 இளைஞர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வேலை வழங்கப்படும், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க சத்து மாவு வழங்கப்படும், தாலுகா வாரியாக கண் சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகள் அமைக்கப்படும், நீரிழிவு நோயை குணப்படுத்த மருத்துவமனை அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட 58 வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக நாம் இந்தியர் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கட்சியின் செயலாளர் பொன்ராஜ், பொருளாளர் ஜெயகணேஷ் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கலை கண்டித்து கொத்தங்குடியில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணைக்கிணங்கவும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் எம்.ஆர்.கே.பி. கதிரவன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படியும் மாநிலங்களின் உரிமையை குறைக்கும் தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கலை கண்டித்து பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் கொத்தங்குடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் மனோகரன் தலைமையேற்று கருப்பு கொடி ஏற்றி வைத்து மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார். ஆர்ப்பாட்டத்தில் சுப்பு, வெங்கடேசன் உள்ளிட்ட திமுகவின் அனைத்து நிலை நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புச்சோழனுக்கு கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அன்புச்சோழனுக்கு காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாமக மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ், பாமக தொகுதி பொறுப்பாளர் ஐயாசாமி, அதிமுக நகர செயலாளர்
எம்ஜிஆர் தாசன், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் கோதை வசந்தகுமார், பாமக மாநில செயற்குழு உறுப்பினர் கண்ணன், பாமக நகர செயலாளர் செல்வம், அதிமுக நிர்வாகிகள் ஜான்சன் பிரபு, தங்க பிரகாஷ், சுபாஷ், சிவகுமார், ரகுபதி, துரை, ஸ்ரீராம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நகர செயலாளர் முத்துப்பாண்டி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர் தமின்முன் அன்சாரி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சிதம்பரம் நகர பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமின்முன் அன்சாரி உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகள் கேட்டு சிதம்பரம் நகர பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிதம்பரம் மன்மத சாமி கோவில் அருகிலிருந்து நகர திமுக செயலாளரும் நகர்மன்ற தலைவருமான செந்தில்குமாருடன் பிரச்சாரத்தை துவங்கிய தமின்முன் அன்சாரி சுப்பிரமணிய தெரு, காரியம் பெருமாள் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக நடந்து சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து திறந்த வேனில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று அண்ணா தெரு, வஉசி தெரு, காளியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு தெருக்களுக்கு சென்று திமுக அரசின் சாதனைகளையும் நலத்திட்டங்களையும் எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். சிறுபான்மையினரால் இஸ்லாமியர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, மத உரிமை பாதுகாப்பில் திமுக எடுத்த முயற்சிகள் எங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதால் வரும் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுவோம் என சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு தர்கார்கள் ஜமாத்தினர் தெரிவித்தனர். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் தர்காக்கள் மற்றும் ஜமாத் நிர்வாகிகளின் சார்பில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சமூக நல்லிணக்கம், மதச்சார்பின்மை மற்றும் சிறுபான்மை மக்களின் நலனை காக்கும் நோக்கில் திமுகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதற்கு ஒருமித்த முடிவை எடுத்துள்ளோம் என்று தெரிவித்தனர். மேலும் திமுக அரசின் கடந்த கால நடவடிக்கைகள், குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் மத உரிமைகள் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் எடுத்த முயற்சிகள் எங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தர்காக்கள் ஜமாத்தினர் தெரிவித்தனர். மேலும் நாட்டின் மத நல்லிணக்கம் மற்றும் சமத்துவம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதில் திமுக கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருவது எங்களது ஆதரவை உறுதிப்படுத்துகிறது. எனவே வரவிருக்கும் தேர்தல்களில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட அனைத்து தர்காக்கள், ஜமாத்கள் மற்றும் பொதுமக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் என்று தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தினர் தெரிவித்தனர். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் ராமநாதபுரம் நகர் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் மாவட்ட செயலாளருமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் இன்று காலையில் ராமநாதபுரம் அய்யனார் திருக்கோவிலிலும் மறவர் தெருவில் உள்ள காளியம்மன் திருக்கோவிலிலும் சிறப்பு பூஜை மேற்கொண்டார். அப்போது வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்திற்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் இளைஞரணி துணை அமைப்பாளரும் 24வது வார்டு நகரமன்ற உறுப்பினருமான ரமேஷ் கண்ணா தலைமையில் வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்திற்கு வேல் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. அதன் பின்னர் ராமநாதபுரம் நகர் பகுதியில் பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் பொதுமக்களிடையே வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் பேசினார். அப்போது ராமநாதபுரம் தொகுதியில் சேவை செய்ய மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றும், அப்போதுதான் முதலமைச்சர் அறிவித்த கூடுதல் உரிமை தொகை ரூபாய் 2000 மற்றும் விடுபட்ட மகளிர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க செய்ய முடிவு செய்யப்படும் என்றும், இல்லத்தரசிகளுக்கு ரூபாய் 8000 கூப்பன் கிடைக்க பாடுபடுவேன் என தெரிவித்தார். மேலும் ராமநாதபுரம் நகர்ப்புறங்களில் புதிய தார்ச்சாலைகள் அமைத்துள்ளேன். ராமநாதபுரத்தின் மிகப்பெரிய குடிநீர் ஊரணியான முகவை ஊரணியை நகராட்சி மூலம் தூர்வாரி உள்ளேன் என்றும், நடைமேடை அமைத்து பொதுமக்களுக்கு வழிவகை செய்துள்ளேன் என்றும்,
கோடை காலங்களில் கிணறுகளில் தண்ணீர் வற்றாமல் இருக்க பெரிய கண்மாய் தண்ணீரை சேமித்து நிலத்தடி நீர் வற்றாமல் இருக்க பெரிய கண்மாயிலிருந்து தண்ணீர் கொண்டுவரப்பட்டு முகவை ஊரணியை நிரப்பியுள்ளேன் என்றும் எனது மக்களான உங்களுக்கு பல்வேறு பணிகளை செய்திட எனக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் கேட்டுக்கொண்டார். கொடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஃபரிதா மசூதிகளில் தொழுகை முடித்துவிட்டு வந்த இஸ்லாமியர்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஃபரிதா கூட்டணி கட்சியினருடன் தொகுதி முழுவதும் சுட்டெரிக்கும் வெயிலில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அதன் பின்னர் தரணம்பேட்டை பகுதியில் மக்கா மசூதியில் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடம் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளையும் அதிமுக ஆட்சி காலத்தில்தான் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருந்தனர் என்பதையும் எடுத்து கூறி தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேட்பாளர் ஃபரிதா கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் நகர செயலாளர் பழனி, மாவட்ட துணை செயலாளர் மூர்த்தி, மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் அன்வர் பாஷா, மாவட்ட பிரதிநிதி சலீம், நகர சிறுபான்மை பிரிவு செயலாளர் இம்தியாஸ், வட்ட செயலாளர் பிலால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் தமின்முன் அன்சாரி எழுதிய புயலோடு போராடும் பூக்கள் என்ற நூல் வெளியீட்டு விழா சிதம்பரத்தில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமாகிய தமின்முன் அன்சாரி எழுதிய 2ஆம் பதிப்பான புயலோடு போராடும் பூக்கள் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவிற்கு சிதம்பரம் நகரமன்ற தலைவரும் திமுக நகர செயலாளருமான செந்தில்குமார் தலைமை தாங்கினார். முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்க மாவட்ட இணைச் செயலாளர் ராகவேந்திரன் அனைவரையும் வரவேற்றார். கவிதை நூலாசிரியர் தமிழ்முன் அன்சாரி ஏற்புரை வழங்கினார். மாணவி தரணி நூல் திறனாய்வு உரையாற்றினார். விழாவில் சிதம்பர நகர திமுக செயலாளரும் நகரமன்ற தலைவருமாகிய செந்தில்குமார், அமீரக காங்கிரஸ் தலைவர் அப்துல் மாலிக் ஆகியோர் நூலினை பெற்றுக் கொண்டனர். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் களியமூர்த்தி, காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் விஜயசுந்தரம், மாநில துணைத் தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் பாரதி தமிழ் முல்லை நன்றி தெரிவித்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் ரஞ்சித்குமார் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் ரஞ்சித்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியம் சார்பில் சிறுவாக்கம், மோட்டூர், புதுப்பாக்கம், புத்தேரி, கோவிந்தவாடி, அகரம், படுநெல்லி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் காஞ்சிபுரம் வேட்பாளர் ரஞ்சித்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வாலாஜாபாத் வடக்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மலர்களை தூவியும் மலர் மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்தும் வேட்பாளர் ரஞ்சித்குமாருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் கோவிந்தவாடி அகரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருக்கோவிலில் வேட்பாளர் ரஞ்சித்குமார் சாமி தரிசனம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பிரச்சாரத்தை தொடங்கிய போது பொதுமக்களிடையே பேசினார். அப்போது தான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் என்னிடம் மனு கொடுத்த 15 நாட்களில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பேன் என்றும் அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமரா அமைப்பேன் எனவும் பெண்கள் பாதுகாப்பிற்கு உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்றும் சாலை வசதி, மின்விளக்கு உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்துவதுடன் வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார். விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்த போது 2 கட்சிகள் ஆண்ட நிலையில் எங்கள் பகுதியில் அங்கன்வாடி மையம் இல்லை என்றும் நீங்கள் வெற்றி பெற்று அங்கன்வாடி மையம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். உடனே உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என வேட்பாளர் ரஞ்சித்குமார் உறுதியளித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட, மாநகர, ஒன்றிய, கிளைக்கழக செயலாளர்கள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர்.
பல்லாவரத்தில் செயல்படும் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மாநில அளவில் நடைபெற்ற சிபிஎஸ்இ தேர்வில் முடிவில் மீண்டும் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். சென்னை அடுத்த பல்லாவரம் ரேடியல் சாலையில் செயல்படும் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளியில் மாநில அளவில் நடைபெற்ற சிபிஎஸ்இ தேர்வில் மாணவ மாணவிகள் மீண்டும் முதலிடம் மற்றும் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். இதில் 2 மாணவர்கள் மாநில அளவில் 498 மதிப்பெண்களும் 2 மாணவர்கள் 497 மதிப்பெண்களும் 6 மாணவர்கள் 496 மதிப்பெண்களும் 6 மாணவர்கள் 495 மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் 95 மாணவர்கள் 490க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றும் 340 மாணவர்கள் 480ற்கு அதிகமான மதிப்பெண்களும் 1600 மாணவர்கள் 90% மதிப்பெண்களை பெற்றுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இந்நிலையில் மாணவர்களை ஊக்குவித்து விருது வழங்கும் விழா ஸ்ரீ சைத்தன்யா பள்ளியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீ சைத்தன்யா பள்ளியின் இயக்குநர்கள் சீமா, நாகேந்திரா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் திறமைக்கும் ஆசிரியர்களின் சிறந்த பயிற்சியும் பெற்றோர்களின் ஊக்குவிப்புமே இதற்கு காரணம் எனவும் மாணவர்கள் இமாலய சாதனை படைத்துள்ளனர் என்று தெரிவித்தனர். அதன் பின்னர் மாணவர்களுக்கு விருதுகள், சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர். விழாவில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளிகளின் முதல்வர்கள், பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுகவின் சாதனைகளை, தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள இலவச திட்டங்களையும் பொதுமக்களிடையே எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி தனது ஆதரவாளர்களுடனும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுடனும் தொகுதிக்குட்பட்ட பிள்ளைப்பாக்கம், இருங்காட்டுக்கோட்டை, காற்றாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்குகள் சேகரித்தார். பிரச்சாரத்தில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி பேசினார். அப்போது விவசாயிகளின் பாதுகாவலனாகவும் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில 7.5% இடஒதுக்கீடு பெற்று தந்தவருமான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார் என்றும், அவர் பதவியேற்றவுடன் பிள்ளைப்பாக்கம், இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அனைத்து நலத்திட்ட வசதிகளையும் செய்து தருவேன் என்றும், பெண்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்துவேன் எனவும் வேட்பாளர் தெரிவித்தார். மேலும் அதிமுகவின் சாதனைகளையும் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள வருடத்திற்கு 3 சிலிண்டர் ஃப்ரிட்ஜ், மானிய விலையில் ஸ்கூட்டி உள்ளிட்ட இலவச திட்டங்களையும் மதனந்தபுரம் பழனி பொதுமக்களிடையே எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் தனசேகரன், காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், அதிமுக ஒன்றிய செயலாளர் இறையூர் முனுசாமி, இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார், செந்நீர்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பாண்டியன், பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், புரட்சி பாரதம் கட்சியின் ஒன்றிய செயலாளர் கோபிநாத், காஞ்சிபுரம் மாவட்ட புரட்சி பாரதம் கட்சியின் தொழிற்சங்க செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை கந்தன், காற்றம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன், காஞ்சிபுரம் மாவட்ட புரட்சி பாரத துணை செயலாளர் ஆறுமுகம், இருங்காட்டுக்கோட்டை 4வது வார்டு உறுப்பினர் ஹரிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் ஜூமா மசூதியில் தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்களிடம் கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருமான செல்வ பெருந்தகை காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை துறை சார்பில் மாவட்ட சிறுபான்மை துறை தலைவர் கேவலூர் முருகன்,
சாந்தகுமார் தலைமையில் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வருகிறார். அதன்படி ஸ்ரீபெரும்புதூர் ஜூமா மசூதியில் தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்களிடம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளர் செல்வ பெருந்தகை கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்குகள் சேகரிக்கும் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு வட்டார சிறுபான்மைத்துறை தலைவர் வெள்ளைப்பாக்கம் விநாயகம் விக்டர், சிறுபான்மைத்துறை நகர தலைவர் பவித்ரா மற்றும் சையத் நிஷாம்பாய் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRKP கதிரவன் பானை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ஜோதிமணி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRKP கதிரவன் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து திமுக ஆட்சியின் 5 ஆண்டு கால சாதனைகளை எடுத்து கூறி பானை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது ஒன்றிய செயலாளர்கள் முத்துசாமி, ஜெயபாண்டியன், கோவிந்தசாமி, நகர செயலாளர் கணேசமூர்த்தி, விசிக தொகுதி பொறுப்பாளர் குணவழகன், மாவட்ட செயலாளர் மணவாளன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரகாஷ், காங்கிரஸ் கட்சி நிர்வாகி அன்வர், தேமுதிக மாவட்ட செயலாளர் உமாநாத், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாவட்ட செயலாளர் தங்க விக்ரம், விசிக மாவட்ட துணை செயலாளர் சக்திவேல ராவணன், நகர செயலாளர் ஆற்றல் அரசு உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு பானை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மருத்துவர் அன்புச்சோழன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாம்பழ சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாமக வேட்பாளர் மருத்துவர் அன்புச்சோழன் தொகுதிக்குட்பட்ட ஆயங்குடி ஊராட்சியில் தனது ஆதரவாளர்களுடனும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடனும் தொண்டர்களுடனும் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அதிமுக கிழக்கு ஒன்றிய இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் கிருபா சங்கர் வேட்பாளர் அன்புச்சோழன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். அதன் பின்னர் வேட்பாளருடன் வீடு வீடாக சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் வாசு முருகையன், சிவகுமார் மற்றும் பாமக மாநில தேர்தல் பிரிவு மாநில துணை செயலாளர் வரதன், மேற்கு ஒன்றிய பகுதி செயலாளர் கலைக்குமார், பாஜக ஒன்றிய தலைவர் செந்தில்குமார், அமமுக ஒன்றிய செயலாளர் சசிகுமார் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் அசோகன், இளந்தமிழன், கவாஸ்கர், பிரதீப், பழனி, ராஜசேகர், ரகுபதி, வீரமணி, சிவமுருகன், சரண்ராஜ், பிரசாத் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாமக வேட்பாளர் மருத்துவர் அன்புச்சோழனுக்கு ஆதரவாக மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு நாளை ராகுல் காந்தி தமிழகம் வரவுள்ளார் என்றும் ராகுல் காந்தி பிரச்சாரத்தால் தமிழகத்தில் எழுச்சி ஏற்படும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் சேதுராமன் தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பின்னர் தமிழக காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் சேதுராமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறது என்றும் திமுக நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவாக செல்வ பெருந்தகை கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பை பதிவு செய்தார் என்றும் தெரிவித்தார். மேலும் நாளை முதற்கட்ட பிரச்சாரத்திற்கு ராகுல் காந்தி தமிழகம் வருகிறார் எனவும் ராகுல் காந்தி பிரச்சாரத்தால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி எழுச்சி பெறும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இணைந்து ராகுல் காந்தி ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்வது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமை விரைவில் அறிவிப்பு வெளியிடும் என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் சேதுராமன் தெரிவித்துள்ளார். வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சம்மங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி தொகுதியில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சம்மங்கி போட்டியிடுகிறார். இவருக்கு விஜய் ரசிகர்கள், இளைஞர்கள், பெண்களின் பேராதரவு மட்டுமல்லாமல் சூளகிரி முன்னாள் சேர்மன் மது ஹேமந்தநாத் ஆதரவு இருப்பதுமே
திமுக அதிமுகவிற்கு இடையே கடும் போட்டிக்கான காரணமாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சம்மங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று திமுக அதிமுகவிற்கு இணையாக விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மேலும் ஹோட்டல் ஒன்றில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சம்மங்கி பரோட்டா சுட்டுக் கொடுத்து ஓட்டல் ஊழியர்கள் வாடிக்கையாளர்களிடம் தனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிடுமாறு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி. தொகுதி மறுவரையறை மசோதா என்ற பெயரில் இந்திய தேர்தல் வரைபடத்தையே மாற்ற பாஜக முயற்சிக்கிறது. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. திமுகவினருக்கு இதுதான் கடைசி தேர்தல். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. மாநிலங்களவை துணைத் தலைவராக ஹரிவன்ஸ் நாராயணன் சிங் தேர்வு. ஹரிவன்ஸ் நாராயணன் சிங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாழ்த்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போராட்டம் நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. மத்திய அரசுடன் இணைந்தவர்களுக்கு மக்கள் உணர்வு புரியாது என மா. சுப்பிரமணியன் பேட்டி. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவினருக்கும் இடையேதான் போட்டி. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.